சிக்கன் மட்டன் வாங்குனீங்கன்னா இந்த ஸ்டைலில் ஒரு குழம்பு வச்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு, கசகசா, 4 முழு முந்திரியை தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க 15 to 20 மினிட்ஸ். அதுக்கப்புறம் 1/4 கப் நறுக்கின தேங்காவோட ஊற வச்சிருக்க அந்த கசகசாவையும் சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி கூடவே 7 கிராம்பு சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் மசாலா சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் எலும்பு பீஸாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பழுத்த தக்காளி நறுக்கினதை ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா கிளறிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. நெக்ஸ்ட் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மட்டன் வேகிறதுக்காக 8லேருந்து 10 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான குழம்பு தயாராகிடும்.